Deepavali collection Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin. மொக்க ஜோக்லியோ மொக்க ஜோக். துபாய் போயிருந்தேன். துபாய் எதுக்கு போட்டோ எடுக்கும்போது ஒன்று கூட கரெக்டாக வெளிலன்னா பிகாஸ் அங்கே நிறைய ஷேக்ஸ் இருக்காங்கல்ல, போட்டோ ஷேக் ஆயிடுச்சான். வருஷத்துக்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யார்? ஏன் வருது டஸ்ட் கெஸ்ட் ஆகஸ்ட். ஐயோ, அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. உண்மையாக Filmibeat வந்து we lost to Sila Nodigalil போடணும். ஒன் ஆஃப் Filmibeat நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கிறோம் அப்படின்னா சில நொடிகளில் டீம். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் ஆரம்பிக்கிறோம். அஃப்கோர்ஸ் நான் அதுதான் நினைக்கிறேன். மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ஓல்ட் பட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் பாத். ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது? லைக் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஓகே இப்படி ஒரு ஸ்டோரி பண்ண போகிறோம், ஒரு த்ரில்லர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ வந்தது? இது வந்து ஒன்லைனர் வந்து 2021 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இட் வாஸ் ப்ரூவிங் இன்சைட் த ஹெட் ஒன்லி. இது ஒரு நல்ல த்ரில்லர் ஆகும் when layers come into it. நிறைய த்ரில்லர் பார்த்துட்டு புக்ஸ் எல்லாம் சிட்னி ஷெல்டன், அகாதா கிறிஸ்டி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் grew up reading. ஓகே, த்ரில்லர் சொன்னால் யூஸ்வலி இட் இஸ் அபவுட் அ மர்டர் அண்ட் அந்த மர்டர் யார் பண்ணாரு, இல்லை அந்த க்ளூஸ் எப்படி மாறணும், யூனோ அந்த மாதிரி த்ரில்லர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ட்ராமா வச்சுட்டு அதுக்கு த்ரில்லர் லேயர் போட்டுட்டு மிஸ்ட்ரி லேயர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்கலாஜிக்கல் லேயர் போட்டால் எப்படி இருந்ததுன்னா ஐடியா வந்துருச்சு. அந்த ஐடியா வந்து சில நொடிகளில் ஆகி மாறிட்டு. ஓகே, ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப குவிக்காகவே ரைட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 2001 வந்து 1 page. 2022 வந்து we started writing the script, collaborating with the writing team. Script was ready in 3 months. Okay. I worked with some really good writers from Prague Film School. Oh, okay. So the script level was really good. Adukapro October last year வந்து I sent the script. Okay. No, September. Okay. And producer ma'am வந்து they liked the story and then it was like this. And that's the advantage of, as a director I want to tell this. Production company வந்து it's a very important aspect for any movie. Script இந்த வந்து big screen க்கு வரணும்னா எல்லா ஸ்டெப்ஸும் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒன் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேன் ஆக்சுவலி மேக் இட் ஹேப்பன். எவ்ரிபடி திங்ஸ் ஒரு மூவி பண்ணது பெரிய விஷயம் இல்லை, அந்த மூவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணது. இட் ஹேஸ் டு கோ டு பீப்புள் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து நாட் எவ்ரிபடி கேன் ஹேண்டில். ஸோ திஸ் வாஸ் லைக் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். டச் வுட், all credit goes to but it was a beautiful journey. Okay, right. So நீங்க ப்ரொடக்ஷன் அப்படி ஆரம்பிச்சதனால I have to skip யாஷிகா ஒரு சின்ன क्वेश्चन. Yes, okay, catch up producer. சரி, சொல்லுங்க, இந்த ஸ்கிரிப்ட பார்த்து நான் கிரியேட் இந்த நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஸ்பார்க் உங்களுக்கு எதை பார்த்து வந்தது? அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஸ்கிரிப்ட்ஸ் படித்தேன். பட் எதுவுமே வந்து இல்லையே, நம்ம தேடுறது இது இல்லை, இது இன்னும் வேற 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 அப்படின்னு. பரவாயில்ல, டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பட் நல்லா பண்ணணும், நல்லதாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தது. ஸோ இதை படிக்கும் பொழுது ஓகே இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். டைரக்டர் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு டைரக்டர் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாஷிகா, உங்களுக்கு வந்து இது வந்து தாய் வீட்டுக்கு மறுபடியும் திரும்புற ஒரு விஷயம்லாம் எக்கச்சக்க ஜான்ரா பண்ணிட்டு, அதாவது ஸ்டார்டட் வித் த்ரில்லர் அப்படி எக்கச்சக்க ஜான்ராலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு த்ரில்லர். பேக் டு தி மதர் எர்த். I started மதர்ஸ் வீடு Dhruvangal Padinar, which was again like a thriller. It ran more than 100 days in cinemas. And in the padam I also, when I was speaking to Vinay la, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் படிச்சோனே I was very எனக்கு ஆவரமா ஆயிடுச்சு because I am a thriller fan. More than romance, action, all that. எனக்கே வந்து ஏதாச்சும் ஒரு படம்ல உட்கார வச்சிட்டாங்கன்னா I can guess what is coming. I would try to guess. So அந்த மாதிரி படம் எனக்கு வரும்போது I was very curious to do it. தமிழ் டைரக்டர்ஸ் டேக் நோட்ஸ். படங்களோட வாங்க, யாஷிகாவோட டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
So that kind of moved me, and when I started to work on this project, I was like, decision வந்து ரைட்டா I made it. அது நல்லா இருந்துச்சு. Also நான் இந்த படத்துல வந்து I play model. So modeling எப்படி நான் இருந்திருக்கேன் என்னோட ஸ்ட்ரகிளிங் டைம்ல I was a model அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். So it was like okay, touching back நீங்க சொன்ன மாதிரி திருப்பியும் வந்த இடத்துல தாய்நாடு தாய் வீடு So that way it was good. I had lovely experience shooting Sila Nodigalil. ஓகே நீங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் உள்ள எழுத்துருக்கிறீங்க அந்த இது எப்படி இருந்தது? யூஸ்வலி ரைட்டிங் வந்து யூ ஆல்வேஸ் ஹேவ் 3 பார்ட்ஸ் இல்லையா? ஒரு ஸ்கிரிப்டுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3னா சொன்னால் எவ்ரி பார்ட் நீட்ஸ் டு டெல் சம்திங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து யூஸ்வலி ஸ்டோரி செட் ஆகும். வாட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் த ஸ்டோரினா சொல்ல முடியும். பார்ட் 2ல் வந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ் நடக்கும். அண்ட் பார்ட் 3ல் ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி யூஸ்வலி பார்ட் 3 இருக்கும். ஸோ இந்த மூவி பார்த்தா பார்ட் 1ல் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும். ரிச்சர்ட் கேரக்டர் ராஜ் வரதன், ஹீஸ் அ காஸ்மெட்டிக் சர்ஜன். அவர் லைஃப்பில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட் நடக்கும். சில நொடிகளில் அவர் லைஃப் மாறுது. இப்போ கூட ராஜ் வந்து சர்ஜரிக்கு தான் போயிருக்காரு, அதனால இங்க வந்து அவர் பிடிக்கும் நினைச்சேன் மிஸ் ஆயிட்டாரு. இப்பதான் he had to take a flight to London. His spirit, his energy and spirit is all with us, and he blessed us all, and he took his blessings before he went. ஒரு ஆக்சுவலாக ராஜ் தான் பிடிக்கணும்னு நினைச்சேன் மிஸ் ஆயிட்டாருங்க. ஆக்சுவலாக நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய போட்டோஸ் பத்தி கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு அந்த அந்த இந்த போட்டோ பத்தி எங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணுங்க. இது என்ன எனக்கு புரியவே இல்லை. போட்டோ ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னா எனக்குமே அல்ல இல்ல லியோ அது அந்த மாதிரி மூவி போட்டோ மாதிரி தெரியுது இல்லையா? இல்ல ஆக்சுவலா இல்ல நான் என்னன்னா எனக்கு அந்த போட்டோஸ் பார்த்தே அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு எங்க கிடைக்கும். ட்ரெய்லர்ல பார்த்து ட்ரெய்லர்ல அந்த போட்டோஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அது நான் வந்து எடுத்தது இல்ல. ஓகே, அது சில நொடிகளில் ஷூட் பண்ணும்போது சில நொடிகளில் அதாயிடுச்சு. தனியா நடந்த விஷயம் எங்களுக்கே தெரியும். I congratulated her. அந்த போட்டோ வந்துட்டியா? I said what is this Yaashika? I didn't know. Yeah, எல்லாரும் like என்னோட டீம்ல இருந்து நம்மளோட கோரியோகிராஃபர்ஸ் எல்லாமே விஷ் பண்ணி I'm very happy for you. Very happy for you. Very happy for you. She also said எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மேம். ஆக்சுவலா கங்க்ராச்சுலேஷன்ஸ். சந்தோஷம் தெரியலையே. No. உண்மையா ரொம்ப சந்தோஷம். But how was the photo, Leo? இல்ல எனக்கு உண்மையா ரொம்ப எந்த போட்டோ பிடிச்சிருந்துச்சு? கார் கார் பிக்சர் பிக்சர். ஏன்னா அது ரொம்ப ரியலா இருந்தது இல்ல? நீங்களே சொல்லுங்க, கார் பிக்சர் வந்து ரொம்ப ரியலா இருந்தது. அது ரியல் போட்டோ தான். Photoshop. What is it? மூவில இல்ல அது. No, real in the sense like அந்த emotions வந்து ரொம்ப அது ரியலா ரியல் தான். அது என்ன? Why you doubting? இது வந்து you should ask Richard when he'll come back. I know you Richard should ask him. தனியா Richard உட்கார வச்சிட்டு you should do an interview. இந்த கேள்வி கேட்கணும். Filmibeat audience Richard will come அப்படின்னு சொல்லலாம். Yeah. ரெண்டு பேரும் தனித்தனியா கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு கேட்கலாம். Good idea. That is good. Actually you should do that. அப்ப கன்ஃபியூஷனா தான் வரும் இல்ல? இல்ல ஆக்சுவலா நாங்க அது பிளான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டு நாங்க உள்ள என்டர் ஆகும். ஓ மை காட், இன்டராக்ஷன்ல ஒருத்தர் எஸ்கேப் ஆயிட்டாரு. பரவாயில்லை, அடுத்து ஒரு செஷன் நடக்கும் கண்டிப்பா. ஓகே, அல்ல அண்ட் மேம் நீங்க சொல்லுங்க, ப்ரொடியூசராகவும் இருக்கிறீங்க அண்ட் ஆக்ட்ரஸ், இந்த ரெண்டையுமே எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா நீங்கள் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஓகே ரெடி, இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏதோ ஒரு மாதிரியா போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஆகும். ஆக்சுவலாக ரெண்டுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று பண்ணுறதே பெரிய விஷயம், இது ரெண்டும் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஐ ஹேவ் டு செட்டுன்னு வந்துட்டா வந்து நான் கொஞ்சம் டிட்டாச் பண்ணாதான் அந்த ரோலை வந்து நான் இதில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரெண்டும் ஒரு எஸ்பெஷலி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டையும் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டாக்கா அப்புறம் இங்கே வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் மோமெண்ட்ஸ் தட் நான் வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டேன், எஸ்பெஷலி ஷூட் நடக்கும் பொழுது. ஸோ ப்ரொடக்ஷன் டைம் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஐ கட் பேக். ஸோ ஷூட்டிங் அப்போ ஆக்ட்ரஸாகவும் ஷூட்டிங் முடிஞ்சதும் ப்ரொடியூசராகவும் இருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ ஒன்று சொன்னவே ஆகணும் இஸ் தட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இல்லையா, when she is also acting, கொஞ்சம் டைமில் ப்ரொடக்ஷன் ஹேட் வந்துச்சு, இது எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த செட் வேண்டாம், அந்த லொக்கேஷன் வேண்டாம்னா அப்படியெல்லாம் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆக்சுவலி டூ தேட். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஷி வாஸ் ஆல்வேஸ் ஃபார் த ஸ்டோரி என்ன டிமாண்ட் பண்ணணும் அது ஸ்டோரி கடிச்சுவே ஆகணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் ஷி வாஸ் தேர். ஸோ தட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆல்சோ வினய் வந்து சில டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேவையில்லாததெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு இல்லைனாலும்
அப்படி ஒன்று தேவையில்லைனாலும் அதை டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் வினய் வந்து ரொம்ப பார்த்து காஸ்ட்டையும் மைண்டில் வச்சு அவரோட சொந்த காசாக இருந்தால் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ரொம்ப நுணுக்கமாக பண்ணார். ஸோ வினய் பற்றி சொல்லணுன்னாக்கா நாட் ஒன்லி தட், ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் அவரோட பர்சனல் டச் இருக்கணும், அவரோட சூப்பர்விஷனில் தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு தோடா இருந்தாலும் நொங்குன்னு வருவார். எங்க ரூம் எங்கேயோ இருக்கும், அவர் நடந்து ஒரு மூக்குத்தியா இருந்தாலும் அவர் வந்து கலரை சூஸ் பண்ணுவாரு. ஸோ சில பேர் அதை பண்ண மாட்டாங்க, பண்ணணுன்ற அவசியம் 100% இல்லை. பட் ஸ்டில் அவ்வளோ பேஷன், லவ், அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நிறைய இருக்கும். ஸோ இல்லைன்னா பாருங்க 5 முத்தான பாட்டு, 5 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், மியூசிக் டைரக்டர்ஸ் கூட. ஸோ எல்லாரும் வேற இடத்துல இருக்காங்க. இவரு சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, என்னது எடிட்டிங் வேற எங்கேயோ நடக்குது, எல்லாமே வேற ஸ்டேட்ல நடக்குது. ஸோ ஹி ஹேஸ் டு ட்ராவல். அந்த என்ன சொல்றது, அவ்வளோ அலைச்சல் இருந்தும் வந்து பட் அந்த மூவியோட பேஷனுக்காக அந்த சின்சியரிட்டி, ஜெனுவின், நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். வாவ், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐ அம் வெரி ஷூர் இந்த படம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர் பண்ணுற எல்லா ப்ரொஜெக்ட்டுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஜெனுவினான ஒரு பர்சன். வந்து லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், டேரக்டர் பற்றி என்ன சொல்கிறேன்னு இன்டர்வியூக்கு நடுவில் நீங்கள் சொல்லி முடிச்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ், அடுத்தது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம், ரைட்? தமிழ் டெபியூ. எப்படி இருக்குது உங்களுக்கு? இட்ஸ் மீன் இது வந்து ஃபர்ஸ்ட் கன்னடா மூவி, முந்தின நில்லான நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த மூவி நான் பண்ணேன். அது தியேட்டரில் போயிட்டு அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் இட் வேர்ல்டு வைட். I got so much of love for it. அதுக்கப்புறம் 2 years 3 years கோவிட் வந்துருச்சு, ஸோ couldn't travel back to India at all. தமிழ் டெபியூனா, தமிழ் is one of the I think third largest industry, in terms of its scale, in terms of the content. Tamil வந்து I have to talk one thing about Tamil industry. The industry actually nurtures talent. When compared to a lot of other Indian industries, Tamil industryல வந்து யார் வேணாலும் வந்துட்டு நல்ல ஸ்டோரி இருந்தால், குட் பீப்புள் கிடைச்சா யூ கேன் மேக் அ ஃபில்ம். ஸோ இட்ஸ் நாட் வெரி பயஸ் டுவர்ட்ஸ் எனிதிங், இட்ஸ் ஒன்லி நர்ச்சரிங் குட் டேலண்ட். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மூவி பண்ணது அண்ட் டு கைண்ட் ஆஃப் know that there is an audience if you do something with love, that was very satisfying. And ennoda Tamil interaction வந்து 2016ல I did a YouTube show called Let's Talk with Vinay, cancer awareness பற்றி பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்தேன். that time I saw the love and support that I got from the media. So Tamil மக்கள், media மக்கள் வந்து they are like amazing, and they are supporting people. So I have been lucky. I'm only hoping that we get as much love for the film as well, and I hope to get to make more movies in Tamil. கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்குமே அதுதான் ரொம்ப ஆசை. ஓகே, அண்ட் யாஷிகா, நீங்கள் சொல்றது வந்து ஒரு பிரேக் த்ரூ மூவி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க. லைக் ஒய், எப்படி, எதனால அது பிரேக் த்ரூ? வாவ், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எழுதிலாம் தரேன். எழுதிட்டேன் ஸ்டேஜ்ல. அந்த பேப்பர் நான் அஞ்சனா கிட்ட சொன்னேன், வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லேட்டர் எதுக்குன்னா, பிகாஸ் ஐ வாட்ச் த ஃபில்ம். நான் இதுக்கு பிஃபோர் நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஐ ஆல்வேஸ் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் மை ஃபில்ம். பட் நான் வந்து போக மாட்டேன். எதுக்குன்னா, சரி மக்களோட நார்மலாக போய் பார்த்துடலாம். பட் இன் திஸ் கேஸ் சினாரியோ வி ஹேட் அ சான்ஸ் டு வாட்ச் பிஃபோர் த மூவி ஈவன் ரிலீஸ்டில். ஸோ நான் பார்த்ததுக்கப்புறம் இட் கேவ் மீ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் லுக்காக இருக்கட்டும், ஆர் சே த மியூசிக், ஆர் க்ரைம் த்ரில்லர், அந்த ஒரு பேஸ் உங்களுக்கு தெரியும், அந்த திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ த கோ ஆக்டர்ஸ் ஹூ ஆர் புஷிங் ஈச் அதர், லைக் இட்ஸ் லைக் போட்டி போட்டு we all are acting on a thing. It's seen very nicely. And reviews also எனக்கு வந்து கிடைச்சது வந்து the BGM is so good, and classic level of cinematography, the making is so good. So இந்த மாதிரி small things வந்து நமக்கு பெருசா தான் தெரியும், because we have worked hard so much. So I'm just fingers crossed, நல்லா தான் இருக்கும். லைக் நானும் இப்படி தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஏன் மேம், இது வந்து என்னன்னா ஷூட் வந்து ஃபுல்லாக ஃபாரினில் தான் பண்ணீங்க. ஸோ அதுக்கு அதில் இருந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆஸ் அ ப்ரொடக்ஷன் சைடாகவும் இருக்கலாம், இல்லை லைக் நீங்கள் டைரக்ஷன் சைடாகவும் இருக்கலாம், ஒருத்தர் சொல்ல முடியும். மெயின்லி வெதர் ஒரு பக்கம். ஓகே.
பயங்கர குளிர், அப்புறம் க்ரூஸ் எல்லாம் வந்து குளிர் இல்லாமல் கரெக்டான இதோட இருக்கணும். அண்ட் தென் வீசா ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து வீசா அப்ரூவ் ஆகல கடைசி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் choreographer choreographer my third AD didn't get the visa. ஆமாம், டயலாக் எழுதுனவர் வர முடியல. என்னோட சல்சா பாட்டுன இந்த பட்டாசு பூவே பாட்டுக்கு ஆட வேண்டிய சிரிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்களோ? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்த்துட்டீங்களா? பக்கா அந்த சாங்ஸ்லாம் கேட்டேன், வரும்போது கேட்டு தான் வந்தேன். நல்லா இருக்கு. உங்க சாங்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஃபயர் இருக்கு சாங் பத்தி. கண்டிப்பா கேளுங்க, தாராளமா கேளுங்க. எத்தனை क्वेश्चनஸ்னாலும் கேளுங்க, டக் டக் டக்னு ஆன்சர் பண்ணுங்க. Leo's prepare. Leo. அந்த மாதிரி டான்ஸ் பார்ட்னர் வரல. இது மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸும் இருந்தது. வேற என்ன இருந்தது? I think one of the biggest things was finding the right location for the film. In the movie la vandu location is one of the characters of the film. In the movie paatha majority of the thing happens in their house, Raj and Meeta's house. And the veedu vandu it has to have character. And the character illana it will look like wherever you shot. You can shoot anywhere in the world and say it's London. And the madri nariya movies vandirukku. Ana in the movie la vandu every frame you can actually see character in it. Okay. So adu find panni dates, coordination, and it was a small town away. We didn't have places to stay close by to it, and she has changed 3 hotels. She had COVID on the set while doing dance. So பட்டாசு பூவே அப்படியே தலையிலெல்லாம் சுத்தும்போது ஆக்சுவலா she COVID patient. And இன்னொரு scene இருக்கு. I don't know if you have seen அந்த song in the release ஆயில என் நெஞ்சில்னா ஒரு love song இருக்கு, ரிச்சர்ட் கீதா. அந்த songல last வந்து I made them to do street dance. Okay. And she had 102-degree fever. I gave her Dolo, and it was raining and it was -4, and she was in a sleeveless dress. Okay. And she had to. She's like umbrella vechittu Raj, Richard and Geetha umbrella dance pannom. I will like take out the umbrella. Okay. She's like use panvingla pakkava. I have fever. If I take out the umbrella, I'm going to get drenched and all. When the camera was on, she didn't see anything. Richard threw the umbrella. They danced. And I remember there was no close-up shots of it, but actually she looks very sick. Like you won't be able to make out, but she was inside very very sick. Okay. அப்ப இந்தியன் மருந்து கொடுத்தாங்க, இந்தியாவோட மருந்து. Okay. Dolo 650 மேம். தெரியல என்னமோ இல்ல actually எங்களுக்கு Dolo 650 தான். அதுதான் வேலை செய்யல. ஐயோ இது வேற ஒரு நாள் நமக்கு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு மலேசியா மருந்து சாப்பிட்டேன். Panadol அப்ப யூகே மருந்து சாப்பிட்டேன். தலைகிலெல்லாம் இந்தியா, மலேசியா, யூகே. நீங்க உங்க ஊர் மருந்து கொடுக்கல? சிங்கப்பூர். அது சிங்கப்பூர் மலேசியா ஒரே தான். Panadol is very popular. Okay, right. Panadol. சோ இதெல்லாம் இயற்கை தான் வந்து அப்படி எல்லாம் பண்ணோம். இல்ல actually இந்த படத்துல அந்த டான்ஸ் ஒரு முக்கிய ரோல் பண்ணுது. நான் ஸ்ட்ரீட் டான்ஸ் பண்றாங்க, சால்சா பண்றாங்க, வேற எதுவும் டான்ஸ். She is a salsa dancer. In real life 10 வருஷம் முன்னாடி she has done salsa. By mistake she told me that I done salsa 10 years back. Then I called her one day, she was in Malaysia. I'm like, Geetha, how will it be if you perform a salsa dance? She's like, Vinay, are you mad? I'm 10 years, I've not practiced and all that. I'm like, Pakla. She's like, she was game. Okay, if you feel that it's important. And story la vanda, it comes in a very important place. Okay. Story pata, what you see on YouTube is not the version that you see in the movie. Movie la vanda, it comes in a very crucial place. Okay. And that performance is very important to hers. It brings her character so much. And I made her as a person who loves, Medha Varadan loves dance. So in Ninjilla she's dancing a little bit in her own house and stuff, and she performs it. It was very nice. some impressive ஒரு டான்சரா தான் இருந்திருக்கீங்க நீங்க actually. Okay, actually நீங்க வந்து ஒரு பேங்கரா இருந்தீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஆமா, நான் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல MBA முடிச்சதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல I went to study in Singapore. Okay. அதுக்கு அப்புறம் I was a banker for 9 years of my life. Okay. I was very focused. I was in a very happy banking world. Okay. அதுக்கு அப்புறம் I lost a loved one to cancer. Okay. Cancer awareness spread பண்றதுக்காக I started hosting shows on YouTube. Okay. Let's Talk with Vinay. அதுக்கு அப்புறம் TV ஆயிடுச்சு. Then international talk show host opportunity கிடைச்சிச்சு. Okay. Salam Namaste Singapore na I host the show every year. Even now, just now the season 5 is getting over. Okay. And Star Vijay Star Plus kaga I host a show called Star Talk with Vinay. Okay. South Meets North, a Bollywood celebrity talk show. I mean Indian celebrity talk show.
இவ்வளோ இருக்குதுங்க, என்ன லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு. நானும் அக்ரேட் ஏதாவது நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க, நிறையா இருக்குதுங்க நீங்கள் பண்ணுறது. In film world happened. I mean, film industry happened. Okay, I would say I'm a destiny's child. I never planned anything. I've never learned filmmaking. Okay. First film set was mine that I've gone. I've never gone to a film set before this. So it's just, I would say it's all blessings and destiny. ஓகே, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட எப்படி நீ உள்ள ஓகே நான் பண்ணுறேன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உள்ள ஸ்டெப் பண்ணி எந்த தைரியம் இல்லை? ஏன்னா எனக்கு அந்த தைரியம் கிடையாது. அதுக்கு நான் I think again, if destiny wants you to make it happen, I think somewhere it'll make you happen, give you that strength. And I'm generally a risk taker in life. Okay. I'm like, let me try. It's okay if I fail. In a failure bio illa. Okay. Because success and failure, I have my own definitions about me. Okay. I don't really care about what other definitions are for that. Okay. So I try. I mean, I do see. I don't know what will happen, but try pandrathu it's in our hands. Yeah. Okay. So results vandu paakala. Adu vandu ஆண்டவ கொடுக்கணும். ஆக்சுவலாக என்ன, தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஒரு பேங்கர் வந்து டைரக்டராக மாறி இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக லியோன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவரும் பேங்கர் தான். அப்படியா? எந்த பேங்க்? அது அந்த பேங்க் பேசணும். இல்லை, ஆக்சுவலாக நானுமே ஃபிலிம் டைரக்டர் ஆகணும். ஓகே, அப்போ நான் ஏதாச்சும் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி. நீங்கள் பேங்கிங் லைனில் இருந்து ப்ளஸ் சிங்கப்பூரில் இருந்தீங்க. தட் இஸ் த ரீசன் யூ மோ வெல் பிளான்ட். எல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுக்கு ரைட்டாக இருப்பாரு, டிசிப்ளினாக இருப்பாரு, நோ நான்சென்ஸ். என்ன தேவையோ அதுதான். அப்படிதான் இருந்தது. No wasting time. Respect for cinema and நிறைய love இருக்கு. And as she said, no, earlier she was telling about what is important, especially money. Vandu director vandu budget control பண்றதுக்கு it's very important to be very friendly to the producer, right, in terms of doing it. I think because of banking, because commerce is also equally important as art, yeah. Yeah, balance that in is both the thing. is important. So நிறைய பேங்கிங் லைன்ல இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் போல. சரி, ஓகே, நானும் வீட்டில் ஃபோன் பண்ணாமா பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு உங்கள் டீமை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. ஐயோ, என்னடா நம்மளோட பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க இவங்க எப்படி இருக்கும் செட்டில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்படிதான் செட்டில் வந்து when take is happening we're very very focused on it. Always in vibe. One time கட்னா மொக்க ஜோக் ஷுருவாகும், சாப்பாடு. One dog was there in the house, dog playing with the dog, all of that used to start. But I think we prepared before getting onto the set. Workshops, readings, script readings, character building. I remember Geetha and I did 1, 2, 3A, 3B because she has layers in the movie. Okay. So when we used to, and we didn't shoot in chronological order, yeah. Okay. So we shot something first, we shot some other part first. So I used to tell her, Geetha, 3. 2, 3A, and she used to bring that emotion on screen. So on the madri we prepared. Yaashika and I had workshops here in ECR. Okay. Richard and I had workshops. Okay. 3 of us had workshops in London before we started shoot. Okay. So I think preparation nalla irundha set la vandu it will go smoothly. Okay, right. It's planning. அண்ட் காஸ்டிங் பற்றி நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாஷிகா உள்ள வந்த கதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? See, you asked her earlier about the whole, Thai nut. What? Thai வீடு. Thai nut. Thai வீடு. Mother. So, usually when you talk about her, recently we were talking to somebody else and they were asking about glamour and stuff like that. I personally believe that being glamorous also is not an easy task. It takes so much of effort to be glamorous. In this movie, Yaashika vandu, I can confidently say that glamour is her profession in this, which is she's a model. She dresses up like a model. She behaves like a model. Ana acting vandu, she's got a lot of layers in this film. Okay. There are multiple layers, multifaceted acting that she had to bring to the screen. And I haven't seen much of her work before, but I know for the fact that when people who have watched her before watch this, right, they'll see a very different Yaashika in it. Okay. I can tell you that she's really done it really well. Okay, இப்போ ரிச்சர்ட் உள்ள வந்த ஸ்டோரி. Richard. Yeah. Richard vandu, when Dr. Murli Manohar from London, he suggested Richard, and I actually saw Richard oda his Draupadi trailer பார்த்தேன். இல்லைங்க, அது எனக்கு அதான் பயமா இருக்கு. ஏன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம், இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம். அது எப்படி திரௌபதி ருத்ர தாண்டவம் ரெண்டு மூவி இது ட்ரெய்லர் பார்த்தேன். பார்த்தா he was like raw, rustic, in a village, அந்த மாதிரி கேரக்டர். So but he has something in him,
I always feel that actors have things that is unexplored. It depends on story and team and director, where you start peeling off the layers of them. Yeah. Richard Kamande, if you see off screen, Richard is a cool cat. Okay. He's very cool. He's got effortless style. And the madri. So if I was like, why don't we have an opportunity to completely re-groom him into a cosmetic surgeon from London? Successful. Our vandu inga movie la, he's a very successful cosmetic surgeon. Okay. London la. Okay. So suave, very good, good looking, good clothes and all. And he had not done before. So I thought it will be very interesting to have somebody who's not done like that. Put him in there. இல்லை எனக்குமே திரௌபதி மூலமாக தான் ஓகே ரைட் ரிச்சர்ட் ரிஷி ஓகே ரைட் இது அப்படின்னு டக்குன்னு இந்த ட்ரெய்லர் பார்க்குறேன் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஆக்சுவலாக யாஷிகா நீங்கள் வந்து வெரி வெல் நோன் ஃபார் என்னன்னா உங்களோட மொக்க ஜோக்ஸ். நான் வந்து அந்த மொக்க ஜோக்ஸ் நான் மட்டும் இல்ல ப்ரொடியூசர் மேம் ஆல்சோ அப்படிதான். You haven't heard her jokes. நம்ம சொன்னல லண்டன்ல we used to have time. நம்மளோட systematically வினய் கொடுத்த மாதிரி we used to do our shoots, everything correctா pack up correctா it used to start. But after that we used to have our time where நானா மொக்க ஜோக் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். But whatever I told everything ஒரே ஆள் decode பண்ணதும் இவங்க தான். She decoded everything. I was like இவன் யாரு? நீங்க நாங்க தானே. அப்ப நம்ம ஒரே ஆர்மி ஆயிட்டோம். சோ நான் உங்களுக்கு ஒரு ஜோக் கேக்குறேன். ஓகே இருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே then ஓகே she'll decode it. இல்லாம கேளுங்க. அது தெரியாதுங்க எனக்கு. நான் வந்து உங்கள அளவுக்கு டாலன்ட் கிடையாது இல்ல. She's very good in decoding. She is very good. So it's like Filmibeat versus Sila Nodigalil team. Okay. Bring it on. And நான் ஓர்மா வந்து உங்க டீம்ல ஆமா நான் நீங்க அந்த டீம். And judge வந்து கேப்டன் இருப்பாங்க. ஓகே சோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் நான் ஒரு டீம். ஓகே இல்ல அவரும் ஒரு டீம் தான். நம்ம எல்லாமே ஒரு டீம். பண்ணலாம்ங்க யாரோட காமெடி நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. He's also நடுவர் and he can play. சரி ஓகே வெரி குட் வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு மொக்க ஜோக் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். ஓகே ரைட் கூல். ஓகே so you guys have to do that thing. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் வந்து துபாய் போனோம். ஸோ துபாய் போன உடனே ஐ வாஸ் லைக் எல்லா இடத்துக்கும் போன மாதிரி ஷீல் டேக் மை பிக்சர்ஸ். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு புர்ஜ் கீழே போயிட்டு நல்லா ஃபோட்டோ நானும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் பார்க்குறேன், ஒரு ஃபோட்டோ கூட கரெக்டாக விழவே இல்லை. ஓகே அண்ட் அது எதுக்குன்னா நீங்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியாதா அவங்க ஃப்ரெண்டுக்கு? இல்லை இல்லை மொக்க ஜோக். மொக்க ஜோக். துபாய் போயிருந்தேன். துபாய் எதுக்கு ஃபேமஸ்? துபாய் எதுக்கு ஃபேமஸ்? சாக்லேட்ஸ். சரி நானே சொல்லிடுறேன். எதுக்கு போட்டோ எடுக்கும் போது ஒண்ணு கூட கரெக்டா விழலன்னா பிகாஸ் அங்க நிறைய ஷேக்ஸ் இருக்காங்கல்ல, போட்டோ ஷேக் ஆயிடுச்சு. சரி அலக்கூடாது. சில நொடிகளில் இந்த வாய்க்கோ. சரி ஓகே இப்போ நீங்க நான் சொல்றேன். கம் ஆன் யூ ஹேவ் டு டிகோட். ஓகே ஒருத்தர் வந்து அவர் வளர்க்குற பூனை இருக்குல்ல, பூனைக்கு வந்து காது வழியா பால் கொடுப்பாராம். எதுக்கு? காது வழியா பால் கொடுப்பாரு. பூனையோட காது வழியா? பூனையோட காது வழியா பால் கொடுப்பாராம். Pune is ant, right? Pune is cat. They put his milk in the ears. They feed that cat through the ears. Yeah. வாயில வந்து பூத்திங்க அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்துச்சோ? மொக்க ஜோக். செலவா ஏன்னா பூனை வந்து வாயில்லா ஜீவன் இல்ல, அதனால வாயில்லா ஜீவன். ஏன்னா உங்களுக்கு நான் எப்படி வாயில்லா ஜீவன் அப்படின்னா லைக் ஸ்பீச்லெஸ் creature. யா சோ வாயில்லா ஜீவன். சோ வாயில்ல நானே ஸ்லோ கிளாப். வருஷத்துக்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யார்? ஒரு முறை வரும் கெஸ்ட் டஸ்டா? இல்ல நிறைய டஸ்டா டஸ்ட் கெஸ்ட் கெஸ்ட் தெரியலையே. சொல்லலாமா சொல்லுங்க என்ன தெரியலையா? சொல்லுங்க. ஆகஸ்ட். ஐயோ வாங்கோ 2-0. சரி ஓகே இப்போ அடுத்தது நான் கேக்குற லாஸ்ட் தரமா இன்னொரு ஒன் லாஸ்ட் क्वेश्चन. ஓகே
அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அலெக்ஸ் அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. Come on, we won. Thank you. That's amazing. Sila Nodigalil won. Hands down. Thank you so Hands much. down. So 2-0. Thank you. So இந்த மாதிரி winners ஓட படங்கள் Filmibeat enjoy has to give பண்ணுங்க. us hampers now. Yeah, you have to give us hamper. ஆமா, You lost படிச்சீங்க. yours. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரேன். Okay. அதான் Thank you. நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு Tag பண்ணிட்டு Tag பண்ணணும். நான் தோத்துட்டேன். Sila Nodigalil team கிட்ட தோத்துட்டேன். Filmibeat வந்து we lost to Sila Nodigalil. Nodigalil போடணும். ஓகே. இதுதான் டேர் உங்களுக்கு. கண்டிப்பா நான் பண்றேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களை எல்லாம் டாக் பண்ணி போடுறேன். கேக்குற ஒரு காக்கா போயிட்டு இருந்துச்சு. காக்கா வந்து பீ பண்ணுச்சு. பட் அது கீழே விழல. ஏன்? பிகாஸ் காக்கா ஜட்டி போட்டுருந்துச்சு. எனக்கு போதும், தெரியாம இந்த போட்டி கொண்டு வந்துட்டேன். ஓகே ஓகே, thank you. மறக்காம நம்ம படம் Sila Nodigalil உங்க நியரஸ்ட் தியேட்டர் இந்த 24th November கண்டிப்பா பாருங்க. பிரைவசிக்கு நோ சொல்லுங்க. பிரைவசிக்கு நோ சொல்லுங்க. யாஷிகாவா ஓட் போடுங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin.